திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த வாழடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அங்கு நடந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதாவது அரசு பள்ளி வளாகத்தின் பின்புற கட்டடத்தில் ஏதோ ஆள் நடமாட்டம் இருப்பதாக ஆசிரியர்களுக்கு தெரியவர அவர்கள் உடனே அங்கு சென்றுள்ளனர். யாராவது சமூக விரோதிகள் அங்கு மது அருந்திக் கொண்டிருக்கலாம் என நினைத்த அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சிதான் காத்திருந்தது. மது போதையில் இருந்த ஒரு இளைஞர் இளம் பெண்ணுடன் தனிமையில் இருந்ததாக தெரிகிறது. இதை கண்டித்த ஆசிரியர்கள் உடனே அங்கிருந்து கிளம்புங்க என கண்டித்துள்ளனர். ஆனால் அதற்கெல்லாம் அசராத அந்த போதை இளைஞர் ஆசிரியர்களிடம் திமிராக வாக்குவாதம் செய்துள்ளார். இப்ப என்னங்கிறீங்க, சும்மா தானே வந்தோம், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என லந்து செய்ததோடு அன்டைம்ல தெரியாம வந்தோம், நைட்ல மட்டும் தங்கிக்கிட்டு காலையில போயிடுவோம் என மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு சென்ற மைனர் மாப்பிள்ளை போல விளக்கம் கொடுத்துள்ளார். அன்டைம்ல வந்து லைட்டா அப்படி படுத்துட்டு நான் காலைல போயிடுவோம். லைட்டா படுத்து இது என்னங்க லாட்ஜாங்க நாங்க கட்டி போட்டுருக்கோம். இல்ல ஸ்கூலா இது லாட்ஜா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஸ்டேஷன் டிஎஸ்பி வந்திருக்காங்க. ஏய் கோபா. இதனால் கடுப்பான ஆசிரியர்கள் இது என்ன கவர்மெண்ட் ஸ்கூலா இல்ல லாட்ஜா, இந்த மாதிரியெல்லாம் பண்றது நல்லா இல்லை என எச்சரிக்க அந்த போதை இளைஞரோ விரலை நீட்டியும் நாக்கை துருத்தியும் ஆசிரியர்களை மிரட்டும் வகையில் செய்கை விடுத்துவிட்டு அந்த இளம் பெண்ணுடன் சுவரேறி குதித்து அங்கிருந்து கிளம்பியுள்ளார். இதுகுறித்து ஆசிரியர்கள் தகவல் தெரிவித்தும் போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. அதே நேரம் அந்த போதை இளைஞர் ஆசிரியர்களை மிரட்டிய சம்பவம் கல்வியாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. வாங்க, நீங்க வெளில வாங்க. என்ன நான் உங்கள்கிட்ட வந்து வம்புக்கு வரல, சண்டைக்கு வரலாம், சரிங்களா? அப்போ நீங்க தேவையெல்லாம் நான் வந்து தப்புதான், சரிங்களா? மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிப்பு எல்லாம் கேட்க வேணாம். அப்ப என்ன பண்ணணும்? வரக்கூடாது, அவ்வளவுதான், மன்னிப்பு கேட்டுக்கிறான், சரிங்களா? நான் தப்புதான். என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? கோபா. ஆமா ஆமா. அரசு பள்ளியில் இரவு நேரத்தில் பாதுகாவலர் யாரும் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள் இதுபோன்ற சம்பவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கியமாக ஆசிரியர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தால் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் பள்ளியின் உள்ளே வகுப்பறைகளில் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே செல்லும் சமூக விரோதிகள் மது அருந்திவிட்டு மின்விசிறி, டியூப்லைட் போன்றவற்றை அடித்து உடைப்பதையும் விளக்கமாக வைத்துள்ளனர். அரசு பள்ளியில் அராஜகம் செய்யும் சமூக விரோதிகள் தவறை தட்டி கேட்ட ஆசிரியர்களையும் மிரட்டுவது பொதுமக்களையும் அதிருப்தி அடைய வைத்துள்ளது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.